நோக்கரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு எப்படி இருக்குது? குறிப்பாக மார்ச் மாதம் 3ஆம் தேதி சனி பயிற்சி, சந்திர கிரகணம், இந்த மாதிரி சில முக்கியமான கிரக பயிற்சிகள் ஏற்படுறதுனால இந்த வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சந்திர கிரகணம் ஏற்படுறதுனால நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது என்ன மாதிரி அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா மாசி 22ஆம் தேதி சனி பயிற்சி நடைபெறுது. 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 8:30 மணிக்கு சனி பயிற்சி நடைபெற இருக்குது. பல ராசிக்காரங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும். நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா சந்திர கிரகணமும் ஏற்பட போகுது. அதனால சின்ன சின்ன மாற்றங்களை அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே சந்திரன். அதனால் ஒரு சில மனோ பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பேச்சில் எப்பயும் கொஞ்சம் நிதானமாக பேசக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆர்டராக கம்பீரமாக பேசுவீங்க. அது உங்களுக்கு ஒரு சில கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மார்ச் 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா மாசி மகம் வருது. இது புனித நீராடுறதுக்கு, முன்னோர்கள் வழிபாட்டிற்கு ஒரு ஏற்ற நாள் மாசி மகம். அன்றைய நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கிறவங்க தர்ப்பணம் கொடுக்கறது, புண்ணிய தலங்களுக்கு சென்றுட்டு வர்றது, இதெல்லாம் நல்ல பலனை பெற்றுத்தரும். அதே மாதிரி இந்த சந்திர கிரகண நிகழ்வு ஏற்படுறதுனால நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே கூட கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை தான் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அது என்ன மாதிரி அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல சனி பயிற்சியினால என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர இருக்கிறார் சனி பகவான். தாழ்வு மனப்பான்மையெல்லாம் இருந்தது இல்லையா? ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம ஏன் இப்படி இருக்கோம், ஏன் இப்படி செயல்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான மனநிலை இருந்தது இல்லையா? அந்த நிலை இனி மாறும் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு தெளிவாக இருக்கும். இந்த தாழ்ந்து போக மாட்டீங்க. எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கம்பீரமாக பேச ஆரம்பிப்பீங்க. மனதில் ஒரு உற்சாகமும் ஊக்கமும் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். சவால்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எந்த இடத்துல நீங்கள் நிறைய இடர்பாடுகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துலையே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில கடகராசி என்பவர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகும். ஒரு நிம்மதியான நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய கிரகநிலை மாற்றத்தினால தம்பதிகளுக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ஒரு சிலர்லாம் பிரிந்து கூட இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. பிள்ளைங்க மூலிமா ஏதாவது பெருமைப்படுற மாதிரி, மகிழ்ச்சி வர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய மகனுக்கு ஏதாவது வெளியூர்லேருந்து நிறுவனங்கள்லேருந்து ஏதாவது ஒரு அழைப்பு வரலாம். ஒரு சிலர் வேலை இல்லாமல் ரொம்ப போராடிட்டு இருந்தீங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய மகளுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு மங்களகரமான யோகம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய வீட்டில் லாப வீட்டில் பார்க்க இருக்கிறதுனால எதிர்பாராமல் திடீர்னு பண வரவு கிடைக்கும். ஏப்ரல் மாதம் முதல் ஒரு வருடத்துக்கு வீண் அலைச்சல் கொஞ்சம் வரும். விரைய செலவு கொஞ்சம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதை நீங்கள் சுப விரயமாக
மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பொருள் எல்லாம் கையாளும் போது கவனமாக கையாளணும். ஒரு விலை உயர்ந்த பொருள் கையில் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை பத்திரமா பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதே மாதிரி முக்கியமான பொறுப்பு ஏதாவது உங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அதை கண்ணும் கருத்துமாக கையாளுறது ரொம்பவும் நல்லது. அடுத்தவங்களை நம்பி நீங்கள் அந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் கூட்டாளர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களால சின்ன சின்ன மனக்கசப்புகள் அப்பப்போ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சில் அந்த கம்பீரம் தெரியும். அந்த ஆளுமை திறன் இந்த காலகட்டத்தில் தெரியும். அது மற்றவங்களுக்கு பிடிக்காது, மனவேதனையை தரும். அதனால் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கூட்டாளர்களால் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. புதிய ஏஜெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். சனி பயிற்சிக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளுடைய கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு ஒப்படைச்சாங்கன்னா அதை கண்ணும் கருத்துமாக பார்த்து அதை கரெக்டாக செயல்படுத்துங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை நீங்கள் கரெக்டாக செயல்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு சம்பள உயர்வோ ஊதிய உயர்வோ இதெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திர கிரகணம் ஏற்படுறதுனால நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் ஏற்பட்டது. அதில் இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சூரிய கிரகணம் நிகழ்ந்ததுனால சின்ன சின்ன இடர்பாடுகள், கற்பனையில் வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள்லாம் கொஞ்சம் நிறைவேறாமல் மனம் அலைப்பாயிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கும். மன தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஒரு விதமான பய உணர்வு ஏற்பட்டிருக்கும். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை கடந்த சில நாட்களாகவே ஏற்பட்டிருக்கும். கடந்த 15 நாளில் இந்த ஒரு நிதானமற்ற ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கடகராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கொஞ்சம் கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு கடந்த சில நாட்களில் ஏற்பட்டிருக்கும். மன சோர்வாக இருந்திருக்கும். எப்பவுமே எல்லா விஷயத்திலையும் ரொம்ப தெளிவாக தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய உங்களுக்கு கடந்த 15 நாட்களாக பார்த்திங்கன்னா மன சோர்வாக இருந்திருக்கும். ஒரு தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கும். உங்களுடைய சுய கௌரவத்துக்கு கூட ஒரு கெட்ட பேர் வர மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கும். ஒரு சிலர்லாம் ஏலச்சீட்டு நடத்தி அதன் மூலிமா சின்ன சின்ன இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த சந்திர கிரகணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா மாசி 19ஆம் தேதி 3/3/2026 அன்று சந்திர கிரகணம் நடைபெற போது இந்த கிரகநிலை மாற்றம் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட சில பகுதியில் தெரியும். ராசிக்கு 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர கிரகணம் நடைபெறதுனால பேச்சின் மூலிமா ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய வாழ்வாதாரம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலிமா சின்ன சின்ன இடைஞ்சல்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. வேற்றுமொழி பேசுகிறவங்களால ஏதாவது ஒரு ஆதாயம், அவங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஒரு சிலருக்கு உணவு சம்பந்தமான பிரச்சனை, அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனை, ஒரு சிலருக்கு ஒவ்வாமை, கண் சம்பந்தமான பாதிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் காரசாரமான உணவுகளை இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். வீண் வாக்குவாதத்தையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கொஞ்சம் தெளிவான முடிவு எடுக்க முடியாத கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சந்திரனே கிரகநிலை மாற்றத்துக்கு உள்ளாகிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் யாரையுமே இந்த காலகட்டத்தில் முழுமையாக நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது நல்லது. யாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்காதீங்க. இந்த காலகட்டத்தில் அந்த கெட்ட பேர் வாங்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆனால் வாங்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கூட கொஞ்சம் அதிகமாக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எளிதில் ஜீரணமாகிற மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க. ஆரோக்கிய ரீதியாக இருந்த அந்த தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அதே மாதிரி இந்த கடகராசி என்பர்கள் சிவபெருமானை வழிபட்டுடுவாங்க. சிவனுக்குரிய மந்திரங்களை சொல்லி சிவபெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத அந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும். ஆள் மனதில் ஒரு விதமான கவலை, ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதே மாதிரி விரைய செலவுகளும் கொஞ்சம் குறையும். முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கடகராசி என்பர்கள் செய்து பாருங்கள். எந்த காரியெல்லாம் தடையாவோ பிரச்சனையாவோ முடியுதோ அதெல்லாம் கொஞ்சம் நடக்கணும் அப்படின்னா விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமை மாவால் விளக்கு போட்டு வழிபடுங்க. நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில்
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.